அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலக்ஷ்மி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அதை நீங்க தான் சொல்லணும். நான் க்ளூ கொடுக்குறேன். இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சம்மந்தப்பட்ட டாபிக். ஆல்ரெடி நான் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஃபேரிங்ஸை பற்றி போட்டு இருந்தேன். ஸோ இது லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ரிலேட்டடான டாபிக். இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குரல் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு 2 minutes டைம் தரேன், சொல்லுங்க. மழை வேற நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. எஸ் யூ எஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் குரல் வலை, அதாவது லாரிங்ஸ். லாரிங்ஸ் தமிழ்ல குரல் வலைன்னு சொல்லுவோம். ஃபேரிங்ஸ் லாரிங்ஸ் ரெண்டுமே குரல் வலை தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த லாரிங்ஸ்ல இருந்து தான் சத்தம், சவுண்ட், பேசுறது எல்லாமே கிரியேட் ஆகுது. இந்த வீடியோல நம்ம லாரிங்ஸ்னா என்ன, அது எங்க இருக்கு, அதுல இருந்து எப்படி ஸ்பீச் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த இமேஜ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பார்ட் ஃபுல்லா லாரிங்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொசிஷன். ஓகே, இந்த லாரிங்ஸ் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ல எந்த இடம் மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்விக்கல் வெர்டிப்ரே 3ல இருந்து 6 வரைக்கும் இந்த ரீஜியன்ல இந்த லாரிங்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த லாரிங்ஸ்க்கு இன்னொரு பேர் வாய்ஸ் பாக்ஸ் ஆர் வோக்கல் கார்டு அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ஏன் இதை வாய்ஸ் பாக்ஸ் இல்லை வோக்கல் கார்டு அப்படின்றாங்கன்னா, பிகாஸ் இட்ஸ் ப்ரொடியூசிங் சவுண்ட், ஸோ தட் வி கேன் கால் இட் அஸ் லாரிங்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் வாய்ஸ் பாக்ஸ். ஓகேங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போஃபேரிங்ஸ்க்கு கீழே இல்லை ஃபேரிங்ஸ்க்கு கீழே அப்படின்னுட்டு சொல்லலாம். ஃபேரிங்ஸ்க்கு என் பார்ட் ஹைப்போஃபேரிங்ஸ் அப்படின்னுட்டு சொல்லுவோம், இல்லை லெரிங்கோஃபேரிங்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது லாரிங்ஸ் இருக்கு. ஓகே, இந்த லாரிங்ஸ் ஏன் மேல் பர்சனுக்கு ரொம்ப ப்ராமினெண்டா தெரியுது அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா, டில் பியூபர்ட்டி பாய் கேர்ள் ரெண்டு பேருக்குமே ஃபேரிங்ஸோட க்ரோத் நார்மலாக தான் இருக்கும். வென் தே அட்டன் த பியூபர்ட்டி, கேர்ள்ஸ்க்கு ஒன்றும் தெரியாது. பட் பாய்க்கு எப்படி பியூபர்ட்டி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் டெவலப் ஆகும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாடி, மீஸ் அதெல்லாம் வளருது. அந்த டைமில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெரிஞ்சியல் ப்ராமினன்ஸ், அதாவது க்ரோத் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ லாரிங்ஸோட போன் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக அந்த தைராய்டு கார்டிலேஜ் தெரியும். ஸோ அதை லெரிஞ்சியல் ப்ராமினன்ஸ் அப்படின்னுட்டு சொல்லுவோம். அதை ஆதாம்ஸ் ஆப்பிள் அப்படின்னுட்டு சொல்றாங்க. இங்கே அழகா தெரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த இமேஜ்ல உங்களுக்கு ஷேப்போட தெரிஞ்சிருக்கு பாருங்க. அந்த தைராய்டு கார்டிலேஜ் நல்லா காமிச்சிருக்காங்க. இதோ பாருங்க, அழகா அந்த தைராய்டு கார்டிலேஜ் இந்த மேல் பர்சனுக்கு அழகா தெரியுது பாருங்க. நீங்களே வீட்டுல வேற யாராச்சும் இருந்தா ஒரு சிலவங்களுக்கு ஒல்லியா இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும், பாருங்க. அதுதான் ஆதாம்ஸ் ஆப்பிள் சொல்றோம், லெரிஞ்சியல் ப்ராமினன்ஸ். இந்த தைராய்டு கார்டிலேஜ்ல இந்த சென்டர் பார்ட் ரொம்ப ப்ராமினெண்டா வளர்ந்துருக்கும். தட் we can call it as ஆதாம்ஸ் ஆப்பிள். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, இந்த லாரிங்ஸோட என்ன அசோசியேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அதை சுத்தி முன்னாடி பின்னாடி எந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு சுப்பீரியர், இன்ஃபீரியர் அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சுப்பீரியரா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹயாய்ட் போன். இன்ஃபீரியரா இட் இஸ் கண்டினியூஷன் டு த ட்ரக்கியா. ஆன்டீரியரா நெக் மசில்ஸ் எல்லாம் இருக்கும். போஸ்டீரியரா என்ன பார்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரிங்கோஃபேரிங்ஸ் இருக்கு. போஸ்டீரியர்னா பின்னாடி. லேட்டரலா இந்த தைராய்டு லோப்ஸ் இருக்கும். தைராய்டு கிளாண்டோட லோப்ஸ் இருக்கும். இந்த லாரிங்ஸ் இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் தி டங் அண்ட் ஹயாய்ட் போன். இதுக்கு அடுத்தது தான் லாரிங்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே, இதனோட இந்த லாரிங்ஸோட ஸ்ட்ரக்சர், இதனோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல கார்ட்லேஜஸ் என்ற போன் இருக்கு. ஓகே, கார்ட்லேஜஸ்னா என்ன மேடம் அப்படின்னு கேட்பீங்க. கார்ட்லேஜஸ்னா இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் எ லுக் லைக் போன், பட் இட்ஸ் நாட் தட் மச் ஹார்ட்.
நீங்க வந்துட்டு சிக்கன், மட்டன்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. அதுல வந்துட்டு அந்த முட்டிக்கு மேல வந்துட்டு போன் கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும் பாருங்க. ரொம்ப சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூவா இருக்கும். அதுதான் வந்துட்டு கார்ட்லேஜ். தமிழ்ல வந்துட்டு குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. இந்த கார்ட்லேஜ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட்ஸ வந்துட்டு கனெக்ட் பண்றதுக்கும், மூவ் பண்றதுக்கும் வந்துட்டு யூஸ் ஆகும். இங்க வந்துட்டு 1 தைராய்டு கார்ட்லேஜ், 1 கிரிகாய்டு கார்ட்லேஜ், 2 அரிட்னாய்டு கார்ட்லேஜ் இருக்கு. இந்த 3மே வந்துட்டு இந்த ஹைலின் கார்ட்லேஜஸ் கூட வந்துட்டு சேர்ந்த மாதிரி இருக்கும். 1 எபிக்ளாட்டிஸ். எபிக்ளாட்டிஸ் உங்களுக்கு தெரியும். எபிக்ளாட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ப்ரொடெக்டிங் த லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். அதாவது ட்ரக்கியாவை வந்துட்டு இது ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வந்து லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் எபிக்ளாட்டிஸ். தைராய்டு மெம்பரேன். இது வந்து தைராய்டு கார்ட்லேஜ். கிரிகாய்டு கார்ட்லேஜ் வந்துட்டு இங்க இருக்கு பாருங்க. இது கிரிகாய்டு கார்ட்லேஜ். இது வந்து தைராய்டு கார்ட்லேஜ். கார்ட்லேஜ்னா வந்துட்டு இட்ஸ் லைக் போன் லைக் ஸ்ட்ரக்சர் பட் இட் இஸ் வெரி சாஃப்ட் டிஷ்யூ. மூமெண்ட்டுக்காக வந்துட்டு யூஸ் பண்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க கார்ட்லேஜஸ் எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. எபிக்ளாட்டிஸ், தைராய்டு கார்ட்லேஜ் வந்து இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறது. லைட் ப்ளூவா வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து அரிட்னாய்டு கார்ட்லேஜ். எல்லோ கலர்ல இருக்கிறது கிரிகாய்டு கார்ட்லேஜ். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து lateral view. This one is the posterior view of larynx. இது வந்து டாப் வியூ. அதாவது இந்த இதுக்குள்ளார வந்துட்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது ரெண்டும் வந்துட்டு இந்த கிரிகாய்டு போன் வந்துட்டு சொல்லுவோம் சின்ன சின்னதா. அதுல வந்துட்டு அட்டாச் ஆயிருக்கு. அட்டாச் இருக்க கார்ட்லேஜஸ் வந்துட்டு இதுல காமிக்கல. இதுல இருக்கும் பாருங்க. இந்த பாருங்க இது வந்து தைராய்டு கார்ட்லேஜ், அரிட்னாய்டு கார்ட்லேஜ், கிரிகாய்டு கார்ட்லேஜ். இதெல்லாமே வந்துட்டு போன் மாதிரியே இருக்கும் பட் சாஃப்டா இருக்கும். எதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வோக்கல் கார்டு இது வந்து டாப் வியூ. அதாவது சுப்பீரியர் வியூ இல்ல டாப் வியூ எது வேணாலும் சொல்லலாம். இதுதான் வந்துட்டு வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னுட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு ஓப்பன் ஆகுறப்பையும் க்ளோஸ் ஆகுறப்பையும் தான் வந்துட்டு நம்மளுக்கு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்துட்டு எபிக்ளாட்டிஸ். இது வந்து போஸ்டீரியர் வியூ. இது ரெண்டுமே வந்து போஸ்டீரியர் வியூ. இதுக்கு உள்ளார வந்துட்டு டாப் வியூ வந்து இப்படிதான் வந்துட்டு இருக்கும். திஸ் we can call it as வாய்ஸ் பாக்ஸ் ஆர் வோக்கல் கார்டு அப்படின்னுட்டு சொல்லுவோம். ஓகே, இந்த லாரிங்ஸ்க்கு பிளட் அண்ட் நர்வ் சப்ளை எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நர்வ் வந்து வேகஸ் நர்வ் தான் சப்ளை பண்ணுது. அதுல வந்து சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் லெரிஞ்சியல் நர்வ் வந்துட்டு சப்ளை பண்ணுது. தென் பிளட் சப்ளை வந்து சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து நர்வ் சப்ளை வந்து சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து சப்ளை ஆகுது. பிளட் சப்ளை வந்து லெரிஞ்சியல் ஆர்டரியில இருந்து எல்லாமே வந்துட்டு லாரிங்ஸ்க்கு பிளட் வந்து சப்ளை ஆகுது. இங்க அழகா வந்துட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. இன்டர்னல் லெரிஞ்சியல் நர்வ், எக்ஸ்டர்னலா வந்துட்டு வெளியில எப்படி நர்வ் வந்துட்டு சப்ளை ஆகுது, ரெக்கரண்ட் லெரிஞ்சியல் நர்வ் எல்லாமே. நெக்ஸ்ட் லிகமெண்ட் அண்ட் மெம்பரேன். ஓகே, கார்ட்லேஜஸ்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. லிகமெண்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும். லிகமெண்ட்ஸ் இட்ஸ் லுக் அதே மாதிரி சிமிலர் வேலை தான் வந்துட்டு செய்யுது. லிகமெண்ட்ஸ் வந்துட்டு இட்ஸ் அ ஃபைப்ரஸ் கனெக்டிங் டிஷ்யூ. இது வந்துட்டு ஜாயின்ஸை வந்துட்டு மூவ் பண்றதுக்காக வந்துட்டு லிகமெண்ட். இப்போ வந்துட்டு கையிலயோ கால்லயோ முட்டிலெல்லாம் வந்துட்டு உங்க லிகமெண்ட் வந்துட்டு இருக்கும். அந்த ஜாயிண்ட்டை வந்துட்டு இப்போ முட்டிலாம் மடக்கனா நடந்தா அதுக்கெல்லாம் வந்துட்டு மூவ்மெண்ட் கிடைக்குது இல்ல, அது வந்துட்டு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிகமெண்ட்னால தான். இதுவும் வந்துட்டு ஒரு மசில் டைப் தான். இது வந்துட்டு அந்த ஜாயிண்ட்டை வந்துட்டு அகைன் ஃபிளெக்சிபிள் ஆகி அகைன் சேம் பொசிஷனுக்கு கூட்டிட்டு போய் வைக்கிற வேலையை தான் வந்துட்டு இந்த லிகமெண்ட் பண்ணுது. இதுல வந்து வோக்கல் லிகமெண்ட், கிரிகாய்டு லிகமெண்ட், அரிட்னாய்டு லிகமெண்ட் அதெல்லாம் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. கிரிகோதைராய்டு லிகமெண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் போட்டேன். Because of this ligament and cartilage, the vocal cord will be working. Okay, interior of the larynx. anterior view, posterior viewலாம் பார்த்துட்டோம். லாரிங்ஸ் உள்ளார வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது வந்துட்டு ஆக்சுவலா லேட்ரல் வியூ. லேட்ரல் வியூல வந்துட்டு கிராஸ் ஸ்ட்ரக்சர் வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து எபிக்ளாட்டிஸ். இது வந்து தைராய்டு கார்டிலேஜ். இது வந்துட்டு ஆன்டீரியர் வியூ. இங்க பாருங்க, தைராய்டு கார்டிலேஜ் லேட்ரல் வியூ வந்துட்டு எப்படி தெரியுது பாருங்க. ஸோ இங்க சென்டர்ல தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு தெரியும். வோக்கல் கார்டு வந்து இது ஓப்பனா இருக்கு, இது வந்து க்ளோஸ்டா இருக்கு. இதை தான் வந்துட்டு வோக்கல் கார்டுன்னு சொல்லுவோம். இதுல ஃபால்ஸ் வோக்கல் கார்டு, ட்ரூ வோக்கல் கார்டு வந்துட்டு 2 டைப் இருக்கு.
இது வந்து ஆன்டீரியர் வியூ, போஸ்டீரியர் வியூ. போஸ்டீரியர் வியூ பின்னாடி வந்துட்டு இந்த கிரிகாய்ட் கார்டிலேஜ் கூட வந்துட்டு கிரிகாய்ட் கார்டிலேஜ், அரித்னாய்ட் கார்டிலேஜ் இதை வந்துட்டு இது கூட வந்துட்டு லென்தன் பண்ணி வந்துட்டு இருக்கும் இந்த வோக்கல் கார்டு. உங்களுக்கு வந்துட்டு டாப் வியூ வந்துட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த இமேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு கிளியரா தெரியும். எக்ஸாக்டா வந்துட்டு வோக்கல் கார்டு வந்து அந்த லேரிங்ஸ்குள்ளார வந்துட்டு இப்படிதான் இருக்கும். இது வோக்கல் லிகமெண்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லிகமெண்ட் வந்து ஜாயின்ஸை வந்துட்டு மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுற மசில்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேரிங்ஸ். ஓகே, இந்த ஃபேரிங்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன? ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட், ஸ்பீச் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் பார்ப்போம். எப்படி வந்துட்டு இது லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிக்ளாட்டிஸ் மூலமா. நம்ம வந்துட்டு மவுத்தை ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்லி திஸ் எபிக்ளாட்டிஸ் வில் பி க்ளோஸ் ஹியர். திஸ் இஸ் த ட்ரெக்கியா, திஸ் இஸ் த ஈசோஃபேகஸ். when we are eating the food, that food will swallow into the throat. த்ரோட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபுட் போலஸ் வந்துட்டு உள்ளார வந்ததுமே இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து மூடிக்கும். ஸோ த ஃபுட் வில் என்டர் இன்டு த ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்க்கு வந்துட்டு ஃபுட்டு வந்து போயிடும். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ்பிரேஷன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணி முடியும். இது வந்துட்டு நார்மலா வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் லாரிங்ஸ். ஒன்று ப்ரொடக்ஷன் ஆஃப் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பீச் வந்துட்டு எப்படி வருது, ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் வந்து எப்படி வருது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகே, இதுல வந்துட்டு சவுண்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னுட்டு பார்க்கலாம். இதுல நான் 3 பிக்சர்ஸ் போட்டிருக்கேன். இது வந்துட்டு போஸ்டீரியர் வியூ ஆஃப் லாரிங்ஸ். இதுல வந்து போஸ்டீரியரா என்னென்ன மசில்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து லேட்ரல் வியூ. இது வந்து கிளாட்டிஸ். இது வந்து உள்ளார இருக்க அந்த வோக்கல் கார்டோட இது வந்துட்டு இப்போ நான் எதுக்கு வந்துட்டு இந்த இமேஜஸ் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இதில் தான் வந்துட்டு வோக்கல் கார்டு வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் வந்து டாப் வியூ வந்துட்டு வோக்கல் கார்டு போட்டிருந்தேன். அதை வந்துட்டு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரப்பர் பேண்டை கையில் வச்சுக்கிட்டு அது கிட்ட போயிட்டு ஏரை வந்து ப்ளோ பண்ணிங்கன்னா ஒரு விதமான சவுண்ட் வந்துட்டு வரும். அந்த சவுண்டு தான் வந்துட்டு அந்த வைப்ரேஷன்ல தான் வந்துட்டு சவுண்ட் கிரியேட் ஆகும். சேம் லைக் தட் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லயும் அப்படிதான் வந்துட்டு சவுண்ட் வந்து வோக்கல் கார்டு மூலமா கிரியேட் ஆகுது. இதுல வந்து 3 மெத்தட்ஸ் இருக்கு: ரெஸ்பிரேஷன், ஃபோனேஷன் அண்ட் ரெசோனன்ஸ். ரெஸ்பிரேஷன்னா வந்துட்டு நம்ம மூச்சு எடுக்கிறப்ப எப்படி வந்துட்டு வோக்கல் கார்டு ஓப்பன் ஆகுது அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இப்ப வந்துட்டு நம்ம யூஸ்வலா வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூரிங் எக்ஸ்ஹலேஷன் த வோக்கல் கார்டு வில் பி ஓப்பன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நம்ம வந்துட்டு மூச்சு வெளியில விடுறப்ப இந்த வோக்கல் கார்டு வந்துட்டு இப்படிதான் ப்ரீத் பண்றோம். இங்க வரப்ப வந்துட்டு வோக்கல் கார்டு ஓப்பன் ஆகுது. அந்த வோக்கல் ஃபோல்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகுறப்ப இட்ஸ் கிரியேட்டிங் சம் சவுண்ட் வந்துட்டு இப்படி வந்துட்டு வெளியில வருது. இந்த சவுண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு வாய்ஸா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபோனேஷன், அதாவது இங்க த்ரோட்ல இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ், உங்களோட அந்த ஃபேரிங்ஸ் மற்ற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே வந்துட்டு இந்த சவுண்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபோனேஷன் மீன்ஸ் இட் ப்ரொடியூசிங் த ஸ்பீச். அதுதான் வந்துட்டு சொல்றேன். இந்த வால்யூம் அண்ட் ரெசனன்ஸ் இது வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்தம் வந்து எதை பொறுத்து அதிகமாகவும் கம்மியாகவும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் டைட்னஸ் ஆஃப் த வோக்கல் கார்டு. அந்த வோக்கல் கார்டில் இருக்க அந்த லிகமெண்ட், அந்த மசில்ஸ் அது எப்படி ஓப்பன் ஆகுது, லூஸ் ஆகுதா இல்லை வந்து டைட்டாக இருக்கா, அதனோட ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்து இந்த வால்யூமோட சவுண்டு வந்துட்டு அதிகமாகவும் கம்மியாகவும் வந்துட்டு வருது. யூஸ்வலா வந்துட்டு மேல் பர்சனுக்கு வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஹார்டாகவும் ஃபீமேலுக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டராகவும் இருக்குல்ல, பிகாஸ் ஆஃப் இந்த இதுதான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வோக்கல் கார்ட் லென்த் அண்ட் டைட்னஸ் ஆஃப் த கார்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதனோட சவுண்ட் வந்துட்டு அதிகமாகவும் கம்மியாகவும் வர்றது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வெளியில வந்துட்டு விடுற மூச்சை காற்றை பொறுத்து சவுண்ட் அதிகமாகவும் கம்மியாகவும் வந்துட்டு வருது. சரிங்களா? ஓகே, இந்த டோன்
இந்த ரிசோனன்ஸ்னா வந்துட்டு அந்த ஒலி அது வந்துட்டு எப்படி வந்துட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மவுத்ல இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அந்த த்ரோட்ல இருக்க ஃபேரிங்ஸ், தென் சீக், டங், இந்த லிப்ஸ் இதெல்லாம் இத பொறுத்து தான் வந்துட்டு அந்த ஒலி வந்துட்டு வெளியில வருது. ஸ்பீச் தெரபிஸ்ட்லாம் வந்துட்டு இத பத்தி ரொம்ப கிளியரா வந்துட்டு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து லாரிங்ஸ்னா என்ன? அதுல வந்துட்டு எப்படி வந்து ஸ்பீச் வந்து ப்ரொடக்ஷன் ஆகி வெளியில வருது அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். இந்த டோன் வந்துட்டு ரெசோனன்ஸ் டோன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேப் ஆஃப் தி மவுத், பொசிஷன் ஆஃப் த டங் அண்ட் லிப்ஸ், அப்புறம் ஃபேஷியல் மசில்ஸ்ல இருக்க ஏர், அதாவது பாரானசல் சைனசஸ்ல இருக்க ஏர், இதை எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இந்த ஒலி வந்துட்டு வெளியில வருது அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு லாரிங்ஸ்ல இருந்து சவுண்ட் வந்து எப்படி உங்களுக்கு வருது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு 3D வியூ போட்டிருக்கேன். வென் வி ஆர் எக்ஸலேஷன் ஆஃப் ஏர், வெளியில வந்துட்டு ஏரை விடுறப்ப உங்களுக்கு வோக்கல் கார்டு வந்து இப்படிதான் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? இப்போ ஸ்பீச் சவுண்ட்லாம் எப்படி கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்றத உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த இமேஜை வந்துட்டு பாருங்க. இது வந்துட்டு லேட்ரல் வியூ ஆஃப் லாரிங்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் ஹியூமன் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த வாய்ஸ் பாக்ஸ் ஆர் லாரிங்ஸ். இட் இஸ் த அப்பர் பார்ட் ஆஃப் விண்ட் பைப். ட்ரக்கியாவை வந்துட்டு நம்ம விண்ட் பைப் அப்படின்னுட்டு சொல்லுவோம். அதை வந்துட்டு இன்னொரு பேர், நான் ட்ரக்கியாவை பத்தி பிரீஃபா எடுக்கிறப்ப சொல்றேன். இதுல வந்து vocal cords are stretched across the voice box, leaving a narrow slit. When the lungs force air through the slit, it vibrates and produce sound. அதாவது லங்ஸ்ல இருந்து ஏர் வந்து வெளியில வரப்ப இதுல வந்துட்டு டச் ஆகி ஓபன் ஆகுறப்ப உங்களுக்கு சவுண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப லாரிங்ஸ்ல இருந்து எப்படி, அதனாலதான் வந்துட்டு லாரிங்ஸ் வந்து வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஓகேவா? இது வரைக்கும் வந்துட்டு லாரிங்ஸ்னா என்ன, அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுல ஆதாம்ஸ் ஆப்பிள்னா என்ன, ஜென்ஸுக்குலாம் வந்துட்டு ஏன் வந்து அந்த மாதிரி ப்ராமினெண்டா வந்துட்டு தெரியுது என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் லாரிங்ஸ்ல வந்துட்டு சவுண்ட் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். லாரிங்ஸ்னா இப்ப என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஷார்ட் ஆன்சர்ல வந்துட்டு லாரிங்ஸ், ட்ரக்கியா, ஃபேரிங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா நீட்டா வந்துட்டு எழுதுங்க. ஸ்ட்ரக்சர் போடுங்க, அசோசியேட்டட் ஸ்ட்ரக்சர் போடுங்க, லாரிங்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்க, ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு போடுங்க, கார்ட்லேஜஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நல்லா சூப்பரா மார்க் தருவாங்க. நீட்டா எழுதுங்க, ஸ்மார்ட்டா படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதுங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியா படிங்க. தேங்க்யூ.